ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது எங்கள் வீட்டு தோட்டம். இதில் வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறியும் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். என்னென்ன காய்கறி நாங்கள் போட்டிருக்கோங்கிறத உங்களுக்கு காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது கற்பூரவள்ளி. பாருங்கள் எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்னு. இப்போ நாம் பார்த்துட்ருக்குது வெள்ளரி. இது வந்து நாங்கள் நட்டு 3 மாதம் ஆகுது. 40 நாள்லேருந்தே நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இது வரைக்கும் நிறைய வெள்ளரி நாங்கள் பறிச்சிருக்கோம். இப்போ கூட பாருங்கள் நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு, நிறைய பூ பூத்துருக்கு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு நாங்கள் வந்து எந்த ரசாயன உரமும் சேர்க்கலை, மாட்டுச்சாணம் மட்டும்தான் சேர்த்தோம். பாருங்கள் பிஞ்செல்லாம் எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்குன்னு. இப்போ நாம் பார்த்துட்ருக்கு தக்காளி. இது பெங்களூர் தக்காளி, ஆப்பிள் தக்காளின்னு கூட சொல்லுவோம். இது நாட்டு தக்காளி. நாங்கள் நிறைய தக்காளி செடி வச்சுருக்கோம். பாருங்கள் பார்த்தீங்களா தக்காளி எல்லாம் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ தான் இதுலேருந்து நாங்கள் தக்காளி பழம்லாம் எடுத்துகிட்ருக்கோம். பாருங்கள் இது வந்து பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது. நிறைய பூ கூட பூத்துருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா ஒரு பழம் கூட பழுத்துருக்கு. இனிதான் அதை பறிக்கணும். ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது சேவல் பூ தானாகவே முளைச்சிருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுனால விட்டுட்டோம். இப்போ தான் பூ பூத்துருக்கு. பாருங்கள் பூ ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது முட்டைக்கோஸ். பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஏற்கனவே ஒரு முட்டைக்கோஸ் பறித்து நாங்கள் சமையல் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது மாதிரி இப்போது 2 மட்டும் பறிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. மற்றபடி பாருங்கள் செடியெல்லாம் வந்திருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது பாகக்காய். பாருங்கள் கொடியெல்லாம் ரொம்ப நல்லா போட்டிருக்கு. பூ கூட பூத்துருச்சு. இது வரைக்கும் ஒரு 4 காய் பறிச்சிட்டோம். பாருங்கள் இப்போ கூட ஒரு காய் இருக்குது. இது பறிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்குது. இதில் நாங்கள் பொரியல் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ பார்க்குறது வெண்டைக்காய் செடி. ஏற்கனவே இந்த செடியிலேருந்து நாங்கள் நிறைய காய் பறிச்சிட்டோம். இப்போ கூட பாருங்கள் நிறைய காய் பிஞ்சு பிடிச்சிட்டு தான் இருக்குது. இப்போ பார்க்குற காய் வந்து நாங்கள் விலைக்காக வச்சுருக்கோம். இது கொத்தவரங்காய். இதை வந்து நம்ம திருநெல்வேலி சைட்லலாம் சீனி அவரைக்கான்னு சொல்லுவோம். இது வந்து நிறைய கொத்து கொத்தாக காய் காய்ச்சிட்ருக்கு. பாருங்கள் இப்போ கூட நிறைய காய் இருக்குது. இதோட பூவை பாருங்கள் ஒய்லட் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. இது இன்னும் நிறைய பூ பூத்துருக்கு. எங்களுக்கு இது வரைக்கும் நிறைய காய் நாங்கள் பறிச்சிருக்கோம். இதிலேருந்து நிறைய பூவும் பூத்துட்ருக்கு. இன்னும் நிறைய காய் கொடுத்துட்டு தான் இருக்குது. பாருங்கள் அவரைக்காய் செடி. இது வந்து ரொம்ப நல்லா தழுத்துருக்கு. இப்போ தான் நிறைய பூ பூத்துருக்கு. ஒரு சில செடியில் இப்போ தான் காய் கூட வர ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் அவரைக்காய் பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ கொஞ்சம் பிஞ்சும் பிடிச்சிருக்கு. பாருங்கள் அந்த பிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எங்கள் வீட்டு பப்பாளி மரம் இப்போ தான் நிறைய பூ பூத்துருக்கு. ஒரு காய் கூட காய்ச்சிருக்கு பாருங்கள். அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குறது புதினா. இது ஒரு சின்ன கிளை தான் வச்சோம். ஆனால் எவ்வளோ நிறைய வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குல்ல பார்க்க. அது பக்கத்துலேயே நாங்கள் அன்னாச்சி செடி கூட வச்சுருக்கோம். அது இப்போ தான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. சோளம் கூட நாங்கள் வச்சுருக்கோம். பாருங்கள் ஏற்கனவே ஒரு 4-5 சோளம் மட்டும் எடுத்திருக்கோம். இப்போ தான் மற்றதெல்லாம் வந்துட்டுருக்கு. இது வந்து பீன்ஸ் ஏற்கனவே நிறைய எடுத்துட்டோம். பாருங்கள் காயை. இது லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து கேரட். நல்ல ரொம்ப அழகாக இருக்குது. ஏற்கனவே ஒரு தடவை நாங்கள் கேரட் வச்சு பிடுங்கிட்டோம். இது 2வது முறை. இது வந்து பிளாக்பெர்ரி எங்கள் அண்ணி கொடுத்தாங்க.
இப்போ அதுலேருந்து சின்ன செடி தான் எனக்கு காய் வந்துடுச்சு பாருங்கள். இது எங்கள் வீட்டு வாழை. இதில் செவ்வாழை, அப்புறம் ரஸ்தாளி, கதலி இதெல்லாம் வச்சுருக்கோம். இது வந்து மிளகாய் செடி. இப்போ தான் கொஞ்சமாக பூத்துருக்கு. இனிமேல் தான் காய் காய்க்கும். இது வந்து வசம்பு செடி. இந்த செடி வச்சா வீட்டில் இந்த பாம்பு இந்த மாதிரி எதுவும் வராதுன்னு சொல்கிறாங்க. சின்ன வெங்காயம் பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஏற்கனவே சின்ன வெங்காயம் கொஞ்சம் வச்சு நாங்கள் எடுத்துட்டோம். இது மறுபடியும் வச்சுருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குறது லில்லி. இந்த பூ ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் இன்னும் பூக்கலை. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குது பொடலை கொடி. ஏற்கனவே 2 காய் நாங்கள் பறிச்சிட்டோம். இப்போ தான் நிறைய மொட்டு வச்சுருக்கு, பூவெல்லாம் பூத்துட்ருக்கு. இது மணத்தக்காளி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். பூ பூத்துருக்கு, நிறைய காய் இருக்குது, பழம் கூட இருக்குது பாருங்கள். இது வந்து பூசணி. ஏற்கனவே நாங்கள் இந்த பூசணிலேருந்து ஒரு பெரிய பூசணி காய் பறித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ மறுபடியும் நிறைய பூ பூத்துருக்கு. பிஞ்சு கூட கொஞ்சம் பிடிச்சிருக்கு பாருங்கள். இது வந்து எங்கள் வீட்டு செல்ல பிராணி. ஒருத்தன் பேர் வந்து சான், இன்னொருத்தன் பேர் ஜிம்மி. எப்படி விளையாடுறாங்க பாருங்கள்.